சர்வதேச சட்டத்திலே இன சுத்திகரிப்பு என்கின்ற ஒரு சர்வதேச குற்றம் என்பது எவரும் மறக்க முடியாத ஒரு உண்மை. ஆனால் இதை சொல்லுகிற போது பலர் என்னிடத்திலே கேட்கிற கேள்வி, தமிழ் மக்கள் மத்தியில் இருந்து என்னிடத்திலே கேட்கிற கேள்வி, அதை இன சுத்திகரிப்பு என்று சொல்லுகிறீர்கள், தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று நீங்கள் சொல்லுகிறீர்களா என்று. அதுக்கான பதில் தெளிவானது. நான் சொல்லியிருக்கிறேன். பல தடவைகளுக்கு முன்பாக இலங்கை பாராளுமன்றத்திலேயே நான் அதை இனப்படுகொலை என்று பேசியிருக்கிறேன். அடுத்ததாக அவர்கள் கேட்கிற கேள்வி, முஸ்லீம் மக்களுக்கு நடந்தது இன சுத்திகரிப்பு என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஆனால் தமிழ் மக்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்று எந்த முஸ்லீம் தலைவராவது முஸ்லீம் மக்களாவது சொல்லுகிறார்களா என்ற கேள்வி. அதற்கு என்னால் பதில் சொல்ல முடியாது. தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையில் இனப்பிரச்சினைக்கான தீர்வு முழுமையாக கிடைக்கும் வரை எந்தவொரு அரசாங்கத்துடன் இணைந்து அமைச்சு பொறுப்பையும் கையில் எடுக்க மாட்டோம் என்பதில் உறுதியாக இருப்பதாகவும் சுமந்திரன் இந்த சந்திப்பின் போது குறிப்பிட்டார். தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரையிலே இனப்பிரச்சினைக்கான ஒரு தீர்வு முழுமையாக வருகிற வரைக்கும் எந்த அரசாங்கத்தோடும் நாங்கள் இணைந்து எந்த அமைச்சு பொறுப்பையும் நாங்கள் கையில் எடுக்க மாட்டோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். ஆன காரணத்தினாலே தமிழ் மக்களுடைய குடியேற்றத்தை கூட நாங்கள் உறுதியாக முன்னெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே அரசாங்கத்தோடு இன்றைக்கும் சமர்ப்பட்டு கொண்டிருக்க வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு இருக்கிறது. அப்படியான நிலைமை எங்களுக்கு இருக்கிறது. ஆனால் அந்த துரதிர்ஷ்ட நிலைமை முஸ்லிம் மக்களுக்கு இல்லை. வடக்கிலிருந்து இடம்பெயர்ந்த முஸ்லிம் மக்களின் மீள்குடியேற்றம் தொடர்பான கேள்விகளுக்கு பதிலளித்த சுமந்திரன், முஸ்லிம்களின் மீள்குடியேற்ற விடயத்தில் வடமாகாண சபை வேண்டுமென்றே அசமந்த போக்கை கடைபிடிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். வடக்கு மாகாண சபை நிர்வாகம் மிக மிக தெளிவாக முஸ்லிம் மக்களுடைய மீள்குடியேற்றத்திலே வேண்டுமென்றே ஒரு அசமந்த போக்கை கடைபிடிக்கிறதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த நிலைமை மாற வேண்டும். அது மாறாமல் இருக்கிற வரைக்கும் வடக்கிலே தமிழ் மக்களுடைய மீள்குடியேற்றம் கூட ஒழுங்காக நடைபெறாது என்பதை உண்மையை அவர்களும் உணர வேண்டும்.